எனக்கு பிறகு என் குடும்பத்திலிருந்து யாராவது குடும்ப உறுப்பினர்களோ என் மகனோ வேற யாராவது ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் என்னை நடுரோட்டில் இருக்க வைத்து மரத்தில் கட்டி வைத்து சாட்டையால் அடியுங்கள், சவுக்கால் அடியுங்கள், இதை விட சொன்னார். இலங்கை விஷயமா இருக்கும், உலக விஷயமா இருக்கும், இங்கே இருக்கிற நில ஆக்கிரமிப்பு, நீர்நிலைகள் குறித்த விஷயங்களாக இருக்கட்டும், முதல்ல அவர்கிட்ட இருந்து அறிக்கை வரும். ஆனால் இன்னைக்கு தொண்டருடைய மனநிலை என்னவாக இருக்கு அப்படின்னா, உண்மையாகவே இந்த கட்சியில் நம்ம இருக்கலாமா? ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அவர் இந்த முறை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டணி குடும்ப பிரச்சனையை எப்பவுமே கட்சி பிரச்சனையா வைக்கவே கூடாது. கட்சி பிரச்சனை என்னைக்குமே குடும்ப பிரச்சனையா போகக்கூடாது. இவர் 2026 வரைக்கும் நான் தான் தலைவருங்கிறாரு. அப்புறம் மறுநாள் ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, என் மூச்சு இருக்கிறவரை நான் தான் தலைவர் அப்படிங்கிறாரு. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு ஊடகவியலாளர் திரு சங்கீத் குகன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் குகன். வணக்கம் சார். இப்போது பாமக திரு அருள் ஆகட்டும், திரு ஜி.கே. மணி ஆகட்டும், ரெண்டு பேரும் தங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி மருத்துவமனையில் சேர்ந்துருக்குறாங்க. முன்னெல்லாம் ரெய்டெல்லாம் வரும்போது இந்த மாதிரி சேருவாங்க. சொந்த கட்சியிலேயே எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் போய் மருத்துவமனையில் சேர்ந்துருக்காங்களா, இல்லை நிஜமாலுமே ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் நெஞ்சு வலி வந்திருக்குன்னு நம்பலாமா? இல்லை, இதை நான் ரெண்டு விதமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, காய்ச்சல், தலைவலி, வாந்தி, மயக்கங்கிறது எல்லாத்துக்குமே வர்ற ஒரு விஷயந்தான். இப்போ திடீர்னு ஒரே நாளில் இருவருக்கு நெஞ்சு வலி அப்படிங்கிறதுக்கான முதல் காரணம் அவங்களுடைய உடல்நிலை, அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாங்க, என்ன மாதிரி ப்ரெஷரில் இருந்தாங்க, என்ன மாதிரி மன அழுத்தத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு அன்புமணி அவர்கள் கூட்டக்கூடிய பொதுக்குழுவுக்கு போகிறதுல சிக்கல் வரும். ஆமாம், நாளைக்கு தருமபுரி மாவட்டம், அப்புறம் சேலத்துக்கு போகிறாரு. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்கள் அன்புமணி அவர்கள் முகாமிட போவது தருமபுரி மாவட்டமும் சேலம் மாவட்டமும். குறிப்பாக இந்த ரெண்டு மாவட்டங்களையும் கொஞ்சம் பெரிய தலைவர்களாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஜி.கே. மணி அவர்கள். அவர் ஏற்கனவே பாமக தலைவராக வந்திருக்கிறார், இப்போ கௌரவ தலைவராக இருக்கிறாரு. ரெண்டாவது சேலம் மாவட்டத்துக்கும் அன்புமணி அவர்கள் வந்தால் போய் ஆக வேண்டிய சுச்சுவேஷன். தருமபுரி மாவட்டத்துக்கும் அவர் போனால் அங்கே பெண்ணார் எம்எல்ஏ அங்கே போய் வேண்டிய சுச்சுவேஷன். இப்போ அருளுக்கு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு எங்கெங்கெல்லாம் அன்புமணி போகிறாரோ அவர் மாவட்ட செயலாளர் கூட, மேற்கு எம்எல்ஏ, ஸோ மேற்கு தொகுதி எம்எல்ஏ, ஸோ அவரும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இவங்க இது மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்க இது மாதிரி நெஞ்சு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. உண்மையாகவே நம்ம அவங்க மீண்டு வரணும், பூரண நலம் பெற்று விரைந்து அவங்களுக்கு அரசியல் பணியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விஷயத்தையும் இந்த மீடியா வழியாக இது பண்ணிடலாம். அருள் அவர்களும் சரி, ஜி.கே. மணி அவர்களும் சரி, சில வாரங்களுக்கு முன்பு ராமதாஸ் அவருடைய வீட்டில் தைலாபுரம் தோட்டத்துக்கு வெளியே ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜி.கே. மணி அவர்கள் சொன்னதாக சொல்லிடுறேன். என்ன பண்ணுறதுனே புரியல, என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல, பேசாமல் இமயமலைக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஓட யோசிக்கிறேன், கண்காணாத இடத்துக்கு போய் ஏதாவது வாழ்ந்துடலாமா அப்படின்னு சொல்லி ஓட யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆதங்கத்தை வெளிக்கூட்டினார். இன்னொரு பக்கம் அருள் அவர்கள் என்ன சொன்னார்னா, பேசாமல் அரசியலே வேண்டாம், ஊரோட ஊராக போய் செட்டில் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். எதுக்கு அரசியலுக்கு வந்துக்கிட்டு, ஐயாவை பார்த்து நாங்களாம் அரசியலுக்கு வந்தோம், ஆனால் இன்றைக்கி இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எங்களை ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாமல் ஒரு குமுறலாக தான் சொல்லிட்டு போனார். செய்தியாளர்கள்ட்ட இன்னொரு நாள் ஜி.கே. மணி அவர்கள் நம்மளோட செய்தியாளர்கள்லாம் மைக்கை போட்டப்போ என்ன சொன்னார்னா, தம்பி எல்லோரும் தயவுசெய்து மைக் ஆஃப் பண்ணுங்கப்பா, எனக்கு பேசுகிற நிலைமையில நான் இல்லை, நீங்கள் என்னென்னமோ கேட்குறீங்க, என்னென்னமோ செய்தி போடுறீங்க, என்னால் எதுக்கு பதில் சொல்கிறதுனே ஒன்றும் புரியல, நான் இங்கிட்டும் பேச முடியாமல் அங்கிட்டும் பேச முடியாமல் ஒரு பெரிய மனவேதனையில் இருக்கேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறேன். இப்போ இது ஒரு விரக்தியின் விளிம்பில் அந்த மாதிரி மூத்த தலைவர்களே இருக்கிற இந்த பட்சத்தில் இந்த திரு அன்புமணிக்கும் மருத்துவர் ராமதாஸுக்கும் இடையில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நாம் பார்வையாளர்களை, பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்களை நம்ம உற்று நோக்கணும். அந்த எதிர்பார்ப்பை நம்ம நிறைவு செய்யும் விதமாக திரு குருமூர்த்தி அவர்களும் திரு சைதை துரைசாமி அவர்களும் போய் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அது நீங்கள் நிறைய பிஜேபி நீங்கள் கோவிச்சுக்க வேணாம் அப்படி இப்படின்னு நிறைய பேசினதாகவும், பின்னால் மறுபடியும் அதையே தான் அவர் ரிப்பீட் பண்ணுறாரு. ரெண்டாவது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ரெண்டாவது அதையே எல்லா விதத்துலேயும் திரு அன்புமணிக்கு டேமேஜாக அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் முடியுது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லா கட்சியினுடைய அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் திமுக தான் அப்படின்னு நேற்று ஒரு அவங்க மாவட்ட பொதுக்குழுவில் திரு அன்புமணிகள் குற்றம் சாட்டுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, இது வந்து ஒரு கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்தில் வந்து இன்னொரு கட்சி தலையிடுது அப்படிங்கிறதே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக தொடர்ந்து பாமக வந்து திமுகவை அட்டாக் பண்ணிட்டு தான் வராங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 2021 தொடர்ந்து பார்க்க போனால் அந்த என்எல்சி போராட்டமாக இருக்கட்டும், வட மாவட்டங்களில் சிப்காட்டு, மேல்மா, அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா பரந்தூர் விமான நிலைய போராட்டமாக இருக்கட்டும், பல விஷயங்களை திமுக அரசுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்குது. அதை மறுக்கவே முடியாது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இவங்களுக்கு வந்து கூட்டணி யார் கூட வைக்கிறது அப்படிங்கிறதுல குழப்பம் நீடிப்பதாகத்தான் நிறைய அரசியல் பார்வையாளர்களும் பத்திரிகையாளர் வந்து கருதுகிறாங்க. குறிப்பாக 2001 இவங்க ஒரு நல்ல அதிகாரத்தில் இருந்தாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ நல்ல ஒரு எம்எல்ஏ, கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏ இருந்தாங்க. அப்புறம் 2006 திமுக கூட கூட்டணி வச்சப்ப 18 எம்எல்ஏ. அந்த 10 ஆண்டு காலம் பாமகவுக்கு வந்து ஒரு செழிப்பான காலம். மத்திய அமைச்சர் வேற 2004 ஒரு ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்புமணி அவர்கள் வந்து மத்திய அமைச்சராகவும் ஆனார். குறிப்பாக ஹெல்த் மினிஸ்டர், ஒரு கேபினெட் அந்தஸ்தே வந்து தூக்கி கொடுத்தாங்க 35 வயசில். பெரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு அதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமஸ் வந்து பதிவு பண்ணுறாரு. குறிப்பாக அந்த 2004 முன்னாடி ராமஸ் அவர்கள் சொல்லிட்டு வந்தது என்ன அப்படின்னா, வன்னிய சமுதாய மக்கள்கிட்டையும் சரி, வட மாவட்டங்களில் நடக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டங்கள் என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, நான் எனக்கு பிறகு என் குடும்பத்திலிருந்து யாராவது குடும்ப உறுப்பினர்களோ, என் மகனோ, வேறு யாராவது ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால், அரசியலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ, எம்பி இது மாதிரி அமைச்சர்னு பதவி வாங்கினா என்னை நடுரோட்டில் இருக்க வைத்து மரத்தில் கட்டி வைத்து சாட்டையால் அடியுங்கள், அது மாதிரி சவுக்கால் அடியுங்கள், இதை விட சொன்னார். ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் நான் சட்டமன்றத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ இந்த கால் படாதுன்னார். அந்த உறுதியை அவர் வந்து காப்பாது. அவர் நினைச்சிருந்தா இருக்கலாம், அவர் நினைச்சிருந்தா சென்ட்ரல் மினிஸ்டர் கூட இருக்கலாம். ஆனால் அந்த இதில் இருந்தார். ராமதாஸ் அவர்களை தேடி எத்தனையோ அதிகாரங்கள் வந்து இதை வந்து நம்ம பதிவு பண்ணணும். அந்த அளவுக்கு இருந்தார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய மூத்த தலைவர் நமக்கு வந்து எப்படின்னா பல விஷயங்கள் நம்ம ஒரு அரசியல் தலைவர்களை உற்று நோக்கும் பொழுது பல விஷயங்களில் முதல்ல சொல்லுவார். முதல்ல அவர் அறிக்கை வரும். இலங்கை விஷயமா இருக்கும், உலக விஷயமா இருக்கும், இங்கே இருக்கிற நில ஆக்கிரமிப்பு, நீர்நிலைகள் குறித்த விஷயங்களாக இருக்கட்டும், முதல்ல அவர்கிட்ட இருந்து அறிக்கை வரும். அந்த மாதிரியான ஒரு மூத்த தலைவர் இன்னைக்கு நொந்துக்கிறாரு. தன்னுடைய மகன் மீது கடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வீசுகிறாரு. இந்த பாமகவிற்கு இது வந்து ஒரு பெரிய செட்பேக்காக தான் அமையும். இப்போ வன்னியர் சங்கமாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவான பிறகு இவர் மருத்துவராக இருப்பதன் காரணமாகவும், மற்றபடி நிறைய சமூக ஆர்வலர்கள், நிறைய தமிழ் தேசிய போராளிகள்லாம் நிறைய பேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து 90 காலகட்டத்தில் வந்து சேர்ந்தாங்க. அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் குறித்த பார்வை வந்து இருந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வரக்கூடிய அந்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றுச்சூழல் குறித்து வரக்கூடிய அறிக்கை எல்லாமே கவர்மெண்ட்டே ரொம்ப யோசிக்க வைக்கும். இவ்வளவு டெப்த்தான ஒரு அறிக்கையாக வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் குறிப்பாக சில வாரங்களுக்கு முன்பு இந்த சண்டையெல்லாம் வராதுக்கு முன்னாடி கூட வந்து ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த அறிக்கையுடைய குழு வந்து அவ்வளவு டீட்டெயிலை வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுப்பாங்க. ஆனால் தற்போது விடப்பெறு அறிக்கையாக இருக்கட்டும், இப்போ அன்புமணி பக்கம் வந்து அந்த அறிக்கை குழுலாம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் கூட ஒரு நேர்காணல் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது அன்புமணி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகணும் தான் அவருக்கு வந்து ஆசை. ஆனால் இது 2024 என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அவரே ஓப்பனாக செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன விஷயத்தை நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து அதிமுக கூட கூட்டணி போகலாம், குறைஞ்சது ஒரு 3 சீட்டாவது ஜெயிச்சிருவோம், அவங்களும் ஒரு குறைஞ்சது ஒரு 10 இடங்களில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்து ஒரு அதிகாரத்தோட மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் கேட்கல. 2 பேருமே என் காலை பிடிச்சிக்கிட்டு கதறினாங்க, நீங்கள் தான் எனக்கு புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் அப்படிங்கிறாரு. ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் இதை வந்து வெளியே வந்து சொல்கிறார்? 35 வயசில் தன்னுடைய மகனை அமைச்சராக்கியது இவர் தான். அது மட்டும் கிட்டத்தட்ட அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஏ கவர்மெண்ட்டில் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி நிறைய பேர் புகழ்ந்தவங்களும் இருக்காங்க. மாற்று கட்சியினர் சிறப்பான செயல்பாடு இருந்துச்சு, அவருலாம் ப. சிதம்பரம், தயாநிதி மாறன், அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படிங்கிற பேர்லாம் வந்து இன்னமும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து சொல்ல வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது. அதே போல் ஜெயகுருவை அவமானப்படுத்திட்டார். இத்தனை ஆண்டுகள் ஏன் அப்பெல்லாம் மருத்துவர் ராமதாசனால் தட்டி கேட்க முடியலையா? அப்போ விட்டுட்டு இப்போ சொல்லும் பொழுது அது அவருக்கும் சேர்ந்து தானே இலக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் முதன்மை முகமாக இருக்கக்கூடியவர் வந்து மருத்துவர் ராமதாஸ் தான். அதுக்கு அடுத்ததாக அவர் வந்து இனிமேல் வந்து இவர் வந்து இளைஞரணி தலைவர், இவர் வந்து சின்னையான்னு நீங்கள் அழைக்கணும், சின்ன மருத்துவர்னு நீங்கள் அழைக்கணும் அப்படின்னு சொன்னது யார்? ராமதாஸ் அவர்கள்லாம் வந்து சொன்னார். ஒவ்வொரு கூட்டங்களையுமே வந்து அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு தன்னுடைய மகனை, என்னுடைய அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதுக்கு அப்படின்னு தான் சொல்லி எது யாருமே கேட்கல. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் மீது இருந்த அந்த மரியாதை, குறிப்பாக அந்த 20% எம்பிசி இடஒதுக்கீடு வாங்கி தந்தது, ஸோ இந்த பல்வேறு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீதான அந்த மரியாதையின் காரணமாகத்தான்
ஆட்டோமேட்டிக்காக அன்புமணி தான் அடுத்த தலைவர்னு சொல்லிட்டு எல்லா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தொண்டருடைய மனநிலை என்னவாக இருக்குது அப்படின்னா, உண்மையாலுமே இந்த கட்சியில் நம்ம இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனைக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரவுண்ட் ரிப்போர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. சிவி சண்முகம் தலைமையில் அதே விழுப்புரத்தில் மிகப்பெரிய குழு பாமக குழு வந்து கட்சியில் சேர்ந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் வந்து ராமதாஸ். அதுவும் குறிப்பாக சிவி சண்முகம் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பழைய மோதல் இருந்ததா அப்படின்லாம் வந்து சில செய்திகள்லாம் கூட இந்த காலகட்டம் ஒரு சுமூக உறவு வந்திருக்குது. ஆனால் இப்போ சுமூக உறவோடு தான் வந்து இருந்தாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவி சண்முகம் அவர்களும் KP முனுசாமி அவர்களும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. பாமக நம்ம கூட்டணிக்கு வருது, இந்த முறை எப்படியாவது ஓரளவு ஒரு 15 சீட்டாவது அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் MP கணக்கெலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஈவினிங் வரைக்கும் பேசினவங்க என்ன முடிவு எடுத்தாங்களோ தெரியல. நைட்டு 9:10 மணிக்கு வடிவேல் ராவணன் அப்புறம் வழக்கறிஞர் பால் அவர்கள் மூலியமாக என்ன சொல்கிறாங்க, பாஜகவுடன் கூட்டணி தேச நலன் கருதி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நேரத்தில் அப்படி போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வழக்கில் சிக்கி இருப்பதாகவும் அதனால் அவருக்கு ஏற்பட்ட ப்ரெஷர் இருக்கிறதாகவும் இன்றைக்கி கிட்டத்தட்ட மீடியாவில் எல்லாருமே அதை பேசிட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு பாமகவினுடைய போக்கு, இவர் வந்து நேரடியாக திரு அன்புமணி அவர்கள் அதிமுகவை நோக்கி கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டார். திமுக ஆட்சிக்கு கவுண்டன் தொடங்கி விட்டது அப்படிங்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் சொல்கிறார், திமுக ஆட்சிக்கு முடிவுரை கட்டப்படும், கவுண்டன் இன்னிலிருந்து ஸ்டார்ட்டுங்கிறாரு. அப்போ அதனுடைய நோக்கம் என்ன, அப்போ திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் அன்புமணியோட நோக்கமாக இருக்குது. ஆனால் ராமதாஸ் அவருடைய எண்ணம் இதுவாக இருக்குது அப்படின்னா, நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்கிறது, அவருடைய பேச்சுலையும் சொல்கிறது என்ன அப்படின்னா, திமுகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விரும்புகிறார். குறிப்பாக வந்து தொடர்ந்து 2014, 19, 24 3 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வச்சு 2014 தருமபுரியில் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு மூலியமாக ஜெயிச்சாங்க. 2019 தோக்குறாங்க. 2024 ஜெயிச்சிடலான்னு பார்த்தா கடைசியில் அரூர் சட்டமன்ற தொகுதி டோட்டலாக காலவறிடுச்சு. 23,000 ஓட்டு ரொம்ப லீடிங்கில் போயிடுச்சு. திமுக வேட்பாளர் வெற்றி பெற்று போயிட்டார். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அவர் இந்த முறை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டணி திமுக கூட்டணியாக வந்து இருக்கு. இல்லை, அவர் தேர்ந்தெடுக்கிட்டா அவர் பின்னால் எவ்வளவு பெரிய கூட்டம் வரும், திரு அன்புமணி பின்னால் எவ்வளோ பெரிய கூட்டம் வரும். இப்போ பெரும்பான்மையான கட்சி நிர்வாகிகள் அன்புமணி பின்னால் நிற்பதாக தானே தெரியுது. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாக இருந்த தற்போது அவர் தான் பொருளாக நீடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்கிறாரு, திலகபாமாவை சொல்கிறாங்க. அதுக்கடுத்த வடிவேல் ராவணன் ராமதாஸ் அவர்களுக்கு வன்னியர் சங்கம் காலம் தொட்டு இன்ன வரைக்கும் அவருக்கு நெருங்கிய ஒரு நண்பனாக வந்து இருந்தவர். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அக்கட்சியில் வந்து ஒரு பொதுச் செயலாளர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த கட்சியோட பைலாவிலையும் அது வந்து இருக்குது. அது வேறு எந்த கட்சியிலுமே இல்லை. அதெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் தான். ஆனால் அப்படி இருந்தும் வடிவேல் ராவணன் அவர்களே வந்து கடைசியில் அன்புமணியை தேடி போகிறார் அப்படின்னா, தேர்தல் ஆணைய விதிப்படி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து அன்புமணி தான். ஸோ பொதுக்குழுலாம் சேர்ந்து தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு தலைவரை, பொதுச் செயலாளர், பொருளாளரை. ஸோ அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணைய விதிப்படி அங்கே இருக்கக்கூடிய பயிலாளர் வந்து அன்புமணியுடைய பேர் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக வந்து இருக்குது. பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் தான் தொடர்றாரு, பொருளாளராக திலகபாமாவும் தொடர்றாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாருன்னா, சமீபத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட முரளி சங்கர், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட முரளி சங்கரை வந்து பொதுச் செயலாளரை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஃபார்ம்லாம் வந்து கொடுக்குறாரு. இவர் சில மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்தில் கூட்டம்லாம் சேர்க்கிறாரு. இப்படி இந்த மாதிரி குழப்பமான மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டர்களுக்கு அப்செட்டை உருவாக்குது. இப்போ நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, சரி ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் 2 பேருமே சேர்ந்துட்டீங்க, அதாவது தந்தையும் மகனும் வந்து சேர்ந்துட்டீங்க. கட்சி தொண்டர்கள் நீங்கள் வந்து நீக்கின ஒரு பர்சன் வந்து அன்புமணி வந்து திரும்ப அதே ஆள் தான் தொடர்வார்னு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அன்புமணியை வந்து அன்புமணி இல்லாத நபர்கள் வந்து ராமதாஸ்கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களை என்னவா பார்ப்பீங்க தொண்டர்களை, அந்த ஒரு மனநிலை வந்து இருக்குல்ல. அவங்க வந்து உண்மையாலுமே நம்ம பாமகல பயணிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலை வந்து இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் தான் வன்னிய மக்களின் முகமாக வந்து இருக்கிறார். இது அழுத்தம் திருத்தமாக தொடர்ந்து பதிவு செய்கிறாரு அரசியல் திறனாய்வாளரான ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வன்னிய மக்களுக்கான தலைவராக அவர் வந்து சரியா இருக்கிறார். தலைவர்கள் வேணா திரு அன்புமணி பின்னால் பின்னலாம், ஆனால் மக்கள், அதாவது அந்த சமுதாய மக்கள் மருத்துவர் ராமதாஸை தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2 கூறாக தான் பிரிஞ்சிருக்காங்களோ அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய குலசாமி நீங்கள் தான், உங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை தான் நான் வந்து முன்னெடுக்க போகிறேன், என்னைக்கா இருந்தாலும் உங்களுடைய இடத்துக்கு வந்து நான் எப்போவுமே தலை வணங்குவேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு விஷயம், நான் வந்து மன்னிப்பு கேட்கவும் தயார் அப்படிங்கிறாரு அன்புமணி. எதுக்காக மன்னிப்பு கேட்குறாரு அப்படிங்கிறது இன்னும் புரியல. வருத்தப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கோவப்படாதீர்கள், நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேங்கிறாரு. எதற்காக மன்னிப்புன்னு இன்னும் அது வந்து புரியாத புதிராகவே வந்து இருக்குது.
நான் என்ன சொல்கிறேன்னா, குடும்ப பிரச்சனையை எப்போவுமே வந்து கட்சி பிரச்சனையாக வைக்கவே கூடாது. கட்சி பிரச்சனை என்றைக்குமே வந்து குடும்ப பிரச்சனையாக வந்து போகக்கூடாது. என்னைக்கு முகுந்தனா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டாரோ அன்னையிலேருந்து தான் அப்பா மகனுக்குமான அந்த மோதல் வந்து ரொம்பவே விரிவடைந்து போகிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் எவ்வளவோ மூத்த நிர்வாகிகளும் சமாதானப்படுத்தியும் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமே வந்து கொஞ்சம் பிடி கொடுக்காமல் வந்து இருக்காங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் வைக்கிற டிமாண்ட் என்ன அப்படின்னா, செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னது தான், 2026 தேர்தல் வர நான் தான் தலைவர், நான் தலைவராக இருக்கிறதுக்கு கூட நான் வந்து கேட்டுட்டு தான் முடிவு எடுக்கணுமா, இதை கேட்கவே எனக்கு அவமானமாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன் இது மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிறது ரொம்பவே குழப்பமான மனநிலையாக வந்திருக்கு. இவர் தானே தேர்ந்தெடுத்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக ஜி.கே. மணி தான் இருந்தார். அவரை கௌரவ தலைவராக போட்டுட்டு பாமக தலைவராக ஆக்குனது யார்? நீங்கள் தானே ஆக்குனீங்க. நீங்களே போட்டுட்டு இப்போ நானே வருத்தப்படுறேன், அமைச்சராக்கியதுக்கு நான் வருந்துறேன் அப்படின்னா என்ன மனநிலையை வந்து அப்போ தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் விதைக்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அன்புமணி பக்கம் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் சரி, ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் சரி, நாளைக்கு தேர்தல் நேரத்தில் இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க, ஒரு கூட்டணியில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் அதிமுக பாஜக கூட்டணி போகிறாங்கன்னே வச்சுக்குவோம். இல்லை மேலிடத்தில் குறிப்பாக பிரதமர் உட்பட ஒரு பெரிய மேலிட பாஜகவிலிருந்து நேரடியாக மருத்துவர் ராமதாஸை பேசி அப்படி கொண்டு வந்து ஒன்றா பயணிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்குவோம். இல்லை, அவர் தான் சொல்லிட்டாரு, அமித்ஷா தலையிடும் கிடையாது, பாஜக தலையிடும் இல்லைன்னு. ஒருவேளை இருந்தால் நீங்கள் வந்து நாளைக்கு மக்களை சந்திக்கும் போது இப்போ விருத்தாச்சலத்திலையோ பன்ருட்டிலையோ இப்போ திட்டக்குடியிலையோ இல்லை செஞ்சி அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் தருமபுரி இது மாதிரி பகுதிகளில் நீங்கள் ஓட்டு கேட்டு போய் நிற்கும் போது மக்கள் என்னவா நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை வந்து ஏன் ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிறதான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களின் மிகப்பெரிய மன வருத்தமாக வந்து இருக்குது. இன்னொரு பக்கம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா, அந்த பாமக இளைஞரணி தலைவராக யார் வருவாங்க, யாரை போட்டால் 2 பேரும் சைலண்ட் ஆவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இவர் 2026 வரைக்கும் நான் தான் தலைவருங்கிறாரு. அப்புறம் மறுநாள் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, என் மூச்சு இருக்கிறவரை நான் தான் தலைவர் அப்படிங்கிறாரு. அப்போ இது பாமக 2ஆக உடஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வியை வந்து முன் வைக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அன்புமணி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திலையும் ராமதாஸ் அவருடைய ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோவை தான் வந்து வைக்கிறாங்க. பெருந்திரளாக கட்சியினர் திரள்றதையும் வந்து பார்க்குறோம். அதன் மட்டும் இல்லாமல் அவர் ஜூலை 25 ஒரு மிகப்பெரிய நடைபயணம் போறாரு. தமிழக மக்கள் உரிமை பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளம்புறாரு. அந்த உரிமை பயணம் யாருக்காக அப்படிங்கிறதா ரொம்பவே முக்கியம். தனக்கான செல்வாக்கை வந்து தான் எடுத்துக்கணும், தன்னுடைய பலத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் தொடர்ந்து வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சி தான் பாமக. நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. ஏன்னா 2016 5% ஓட்டை காமிச்சாங்க. அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4.5%, 4.5% தொடர்ந்து அந்த ஒரு ஸ்டாண்ட் 5% ஓட்டு எங்களுக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த 5% வாக்குகள் வந்து நிச்சயமாக ஆட்சியினுடைய எதிர்காலம் யார் அப்படிங்கிற தீர்மானிக்கிற இடத்துலையும் வந்து இருக்குது. இப்போ அதிமுக கூட்டணிக்கு போனால் எடப்பாடிக்கு ரொம்பவே ப்ளஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சிதம்பரம், நாமக்கல், சேலம் போன்ற பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது தருமபுரி முதற்கொண்டு நல்ல பர்ஃபார்ம் தான் பண்ணியிருந்தார். அப்போ பாமகவும் இவங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா வட மாவட்டங்களில் ஒரு நல்ல வெற்றியை பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க இணைவார்களா இல்லை இதே நிலை வந்து நீடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பக்கமும் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க, பேசி தீர்த்துருவாங்க, அவங்க 2 பேரும் சந்தித்து பேசினாலே ஒரு முடிவு வெட்டப்படுங்க அப்படி தான் நம்ம நம்பணும். ஆனால் அவர் கடந்த ஒரு ப்ரெஸ் மீட் குறிப்பாக திரு குருமூர்த்தி, திரு சைதை துரைசாமி சந்திப்புக்கு பிறகும் அவர் இன்னுமே அதில் ரொம்ப தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதுனால இது ஒரு பேசுபொருளாகவும் நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அன்புமணி அவருடைய இந்த சுற்றுப்பயணம் என்பது ராமதாஸ் அவர்களை சற்று கோபமடைய செய்திருக்கிறதா தான் வந்து கேள்விப்படுறோம். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்போ அவர் வந்து டாக்டராக இருந்த காலகட்டங்களில் 3 ரூபா 4 ரூபா தான் ஃபீஸ் வாங்கியிருக்கிறார். மருத்துவம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எம்பிபிஎஸ் முடித்த பிறகு கிளினிக்லாம் வச்சுருந்துருக்காரு திண்டிவனத்தில். ஸோ அதன் பிறகு நிறைய மாவட்டங்களுக்கெல்லாம் செல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது, சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறதுலாம் அப்படி கட்சியை வளர்த்தவர் தான் வந்து ராமதாஸ் அவர்கள். அது வந்து மறுப்பதற்கு இல்லை. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது அன்புமணியோட இந்த பயணம் வந்து வன்னிய மக்களிடம் மிகப்பெரிய எழுச்சியை தருமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இன்ன வரைக்குமே வன்னிய மக்களுடைய முகமாக வந்து ராமதாஸ் அறியப்படுகிறார். ஸோ அதன் பிறகு அன்புமணி அறியப்படுகிறார். பட் இருந்தாலும் இந்த மோதலுக்கு பிறகு யார் வந்து பலத்தை காட்ட போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம், இப்போ அதிமுக கூட்டணியில் எவ்வளோ சீட்டு தரப்போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்கு அன்புமணி அவர்கள் போனாலும் கூட இப்போ இருகூறாக நிற்கிற இந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் எந்த பக்கம் சாய்வாங்கிறது கேள்வி.
பட் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கும் போது கடந்த முறை 23 சீட்டு வாங்கினாங்க 2021. இந்த முறை எவ்வளோ சீட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரெண்டாவது, திமுக கூட்டணிக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தள்ள மாட்டார், கொண்டு போக மாட்டார் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்து. யதார்த்தமான ஒரு விஷயம். மிக்க நன்றி உங்கள் கருத்து பதிவுக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி சார். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.